ஆண்டத்தின் நாயகியான மதுரை மீனாட்சி அம்பாளின் கருவறையில் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு தீபாராதனை நடக்கக்கூடிய அற்புத காட்சி இந்த நேரம் பார்த்துட்ருக்கோம். இந்த நேரத்தில் மீனாட்சி தாயே போற்றின்னு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை இந்த மதுரை மீனாட்சி அம்பாள் நிறைவேற்றி தருவா. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கருவறையில் நடக்கக்கூடிய சில அதிசயங்களும் பலருக்கும் தெரிய வராத இன்னும் சில மர்மங்கள் இந்த கோவிலில் இருக்குது. அது என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மிகவும் பிரம்மாண்டமான அம்பாளின் ஆலயம்னா இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கோ வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென்னிந்தியாவில் மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் ரொம்ப முக்கியமான பழமையான கோவில்களில் ஒன்று தான் இந்த மதுரை மீனாட்சி அம்மனுடைய கோவில். நாட்டில் இருக்கக்கூடிய 51 சக்தி பீடங்களில் இதுவும் ஒன்றா இருக்குது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிவ ஆலயங்களில் இதுவும் ஒன்றுங்க. இந்த கோவிலில் மட்டுமே பெண் தெய்வத்திற்கு முதல் மரியாதையும் வழங்கப்படுதுங்க. இங்கு மீனாட்சி அம்மனை தரிசித்த பிறகே சுந்தரேஸ்வரரை தரிசனம் செய்யக்கூடிய வழக்கம் இருக்கு. இங்கு மீனாட்சி அம்மனே முதன்மை தெய்வமாக வழிபாடுகளும் பூஜைகளும் செய்யப்படுதுங்க. பிரம்மாண்டமும் ஆச்சரியமும் அதிசயம்னு அனைத்தையுமே தனக்குள்ள கொண்ட ஒரு கோவில் தான் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். இந்த கோவிலில் யாராலும் எப்போது கட்டப்பட்டதுன்னு இப்போது வரை துல்லியமாக சொல்ல முடியல. மனித சக்திக்கு எட்டாத பல அதிசயங்களை கொண்டு இந்த கோவிலில் தான் மீனாட்சிக்கு வருடத்தில் 365 நாட்களுமே அம்பாளின் ஆலயத்தில் விசேஷ கோலமாக இருக்கும். இந்த அம்பாளின் ஆலயத்தில் மறைந்திருக்கக்கூடிய சில ரகசியங்களும் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் மீனாட்சி அம்மன் கோவிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில்னு பல பெயர்களால் அழைக்கப்படுதுங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மதுரையில் வைகை கரையில் அமைந்திருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான அதே சமயம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோவில்களில் இதுவும் ஒன்று. தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சுற்றுலா மற்றும் ஆன்மீக தலங்களில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் ஒன்றா இருக்குது. உள்நாட்டினர் வெளிநாட்டினர்னு பலருமே கண்டு அதிசயிக்கும் கோவில் தான் இது. இந்த தலத்தில் தான் சிவபெருமானும் மீனாட்சி அம்மனுடைய திருமணம் செய்து கொண்டதாக ஐதீகமாகவும் சொல்லப்படுதுங்க. இங்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசித்து செல்லக்கூடிய இந்த கோவில் பற்றி பல நம்ப முடியாத சுவாரஸ்யமான தகவல்களை ஒவ்வொன்றா சொல்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக இந்த மதுரை மீனாட்சி அம்மனோட கோயிலில் 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக தமிழ் இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கு. தென்னகத்து தாஜ்மஹால்னு கூட இந்த கோவிலில் பல அதிசயங்களை தனக்குள்ள கொண்டிருக்குங்க. இந்த கோயிலை உலகில் 7வது அதிசயம்னு அறிவிக்க பரிந்துரைத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, வேறு எங்குமே இல்லாத அதிசயமாக மதுரை மீனாட்சி அம்மனுடைய கோவிலில் உள்ள 14 கோபுரங்கள் மட்டுமே 33,000த்துக்கு அதிகமான சிற்பங்கள் இருக்கு. இந்த கோவிலில் உள்ள 14 கோபுரங்களை தெற்கு கோபுரம் தான் ரொம்ப உயர்ந்திருக்கு. 170 அடி உயரம் கொண்டதாகவோ இந்த கோபுரம் எப்போதும் அடைக்கப்பட்டே தாங்க இருக்கும். இது வழியாக செல்வதற்கு பக்தர்களுக்கு எப்போதும் அனுமதி கிடையாது. அது மட்டும் இல்லை, இந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள மிக நீண்ட மண்டபம் ஆயிரக்கால் மண்டபம்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு கல்லாலான 965 தூண்கள் உள்ள இவைகள் அனைத்துமே ஒரே கல்லால் செதுக்கப்பட்டவைன்னு சொல்லப்படுதுங்க. ஆனால் எண்ணிக்கையில் 965 தூண்கள் கொண்ட இந்த மண்டபத்திற்கு எதற்காக ஆயிரங்கால் மண்டபம்னு பெயர் வைத்தாங்கன்னு இதுவருமே பார்த்திங்கன்னா யாருக்கும் தெரியல. அது மட்டும் இல்லை, அதிகமான சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வரக்கூடிய இந்த மண்டபத்தினுடைய மத்தியில் தான் உயரமான நடராஜர் மற்றும் சிவகாமி அம்மனின் சிலை இருக்கு. மீதமுள்ள 15 தூண்கள் இருக்க வேண்டிய இடத்துல தான் இந்த நடராஜர் சிலையை அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கு உண்மையிலே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை கட்டியது இந்திர தேவன்னு சொல்லப்படுதுங்க. இஸ்லாமிய மன்னர் மாலிகபூரினுடைய படையெடுப்பிற்கு பிறகுதான் இந்த கோவில் விஸ்வநாத நாயக்கரால் 14ஆம் நூற்றாண்டில் புனரமைக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. தற்போது இந்த கோவிலில் திருமலை நாயக்கர் மன்னர் மதுரையை ஆட்சி செய்வதாகவும் 2500 ஆண்டுகளுக்கு முன்னே கட்டப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த அம்பாளின் கோவிலில் பார்த்திங்கன்னா 2 பாகங்களாக 1 மாத காலத்திற்கு திருவிழா நடைபெறக்கூடிய வழக்கமே இருக்கு. சைவ வைணவ ஒற்றுமையின் அடையாளமாக இங்கு ஏப்ரல் மாதத்துல மட்டும் சித்திரை திருவிழா நடத்துறாங்க.
மதுரை சித்திரை திருவிழாவில் முதல் 15 நாட்கள் வைகை கரையில் தென்பகுதியில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவிலும், அடுத்த 15 நாட்கள் பார்த்திங்கன்னா வடகரையில் அமைந்துள்ள அழகர்மலை கள்ளழகருக்கு திருவிழா நடத்தப்படுதுங்க. மேலும் இங்கு அம்பாள் பார்த்தீங்கன்னா கேட்டத்தை தரக்கூடிய தெய்வமாக பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு தினமும் 15,000 வரை பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய வழக்கம் இருக்குது. அது மட்டும் இல்லை, சிறப்பான வெள்ளிக்கிழமை நாட்களில் விசேஷ நாட்களில் பார்த்திங்கன்னா 25,000த்துக்கு மேலே இங்கு வருகை தர்றாங்க. அதுவும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா திருக்கல்யாண நேரத்தில் லட்சத்துக்கு அதிகமான பக்தர்கள் வந்து சுவாமியை தரிசனம் செய்துட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, மீனாட்சி அம்மன் கோவிலில் ஒரு பகுதியாக பொற்றமரை குளம் இருக்குது. இந்த குளத்தில் மலரும் தாமரைகள் தங்க நிறத்தில் இருப்பதாக சொல்லப்படுவதால் இதற்கு பொற்றமரை குளம்னு பெயர் வந்ததாகவும், இந்த குளத்தில் மத்தியில் தங்க தாமரை வைக்கப்பட்டுள்ளதால் இதற்கு பொற்றமரை குளம்னு பெயர் வந்ததாகவும் பலவித காரணங்களாக சொல்கிறாங்க. மேலும் இந்திரன் இந்த குளத்தில் பூத்து தங்க மலரை கொண்டுதான் சிவனை பூஜித்து தன்னுடைய பாவங்களை நீக்கி பெற்றதாகவும் புராண கதைகளிலும் சொல்லப்பட்டிருக்கு. இதை நினைவுபடுத்தும் விதமாக தற்போது தங்கம் மூலம் பூசப்பட்ட தாமரை மலர் இந்த குளத்தில் மிதக்க விட்டுருக்காங்க. இந்த குளத்தில் பக்தர்கள் குளிப்பதற்கு அனுமதி கிடையாதுங்க. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாத பிறப்பின்று இந்த குளத்தில் குளிச்சு விட்டு மீனாட்சி அம்மனை வழிபட்டா அவங்க என்ன வேண்டினாலும் அது அப்படியே நடக்குன்னு நம்பிக்கையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, இந்த கோவிலில் கருவறையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனுடைய திருமேனி மரகத கல்லாலானது. அதனால தான் மரகதவள்ளினே திருநாமமும் இந்த அம்மனுக்கு உண்டு. இந்த சிலையில் அம்மனுக்கு 3 மார்பகங்கள் இருப்பதாக சொல்லப்படுது. இதனால் சில சாஸ்திர விதிமுறைகளின்படி மீனாட்சி அம்மன் கோவிலில் நடத்தக்கூடிய குறிப்பிட்ட அபிஷேகங்களை காண்பதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாதுங்க. இங்கு மீனாட்சி அம்மன் கோவிலில் தினமும் இரவில் நடத்தக்கூடிய பள்ளியறை பூஜை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை அள்ளித்தரக்கூடியதாக இருக்குது. சிவசக்தி ஐக்கியத்தின் அடையாளமாக நடத்தக்கூடிய இந்த பூஜையில் குறிப்பாக கணவன் மனைவி சேர்ந்து கலந்து கொண்டாலே குடும்ப ஒற்றுமை உண்டாகும். பிரிந்தவங்க ஒன்று சேர்வாங்க. இந்த பள்ளியறை பூஜை நேரில் கண்டாலும், இந்த பூஜைக்கு பால் பழம் பூ வாங்கி கொடுத்தாலும் மிகப்பெரிய புண்ணிய பலனும் உண்டுங்க. இதனால் இதில் அனைவராலும் கலந்து கொள்ள முடியாது என்பது ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லை, மீனாட்சி அம்மன் சன்னதிக்கும் சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு இடையே உள்ள மண்டபத்தின் கூரையில் சுழலக்கூடிய லிங்கம் இருக்குது. எந்தவித அறிவியல் நுட்பங்களும் இல்லாத பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வரையப்பட்ட இந்த சுழலும் லிங்கத்தை எப்படி உருவாக்கினார்கள்னே என்பதை இதுவரை யாராலும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியலைங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த திசையில் எந்த கோணத்தில் இருந்து பார்த்தாலும் இந்த லிங்கத்தினுடைய அடிபாகம் உங்களை நோக்கியபடி தான் இருக்கும். இந்த மீனாட்சி அம்மன் கோவிலில் மேற்கு பகுதியில் கோவிலில் பார்த்தீங்கன்னா கிளிக்கூண்டு மண்டபம் இருக்குது, அல்லது ஊஞ்சல் மண்டபம்னு இதற்கு பெயர் உண்டுங்க. இங்கு ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா சிறப்பு வழிபாடு நடந்தாலும் வெள்ளிக்கிழமை நாளாக மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரரின் தங்க விக்கிரகங்களை வைத்து ஊஞ்சல் உற்சவம் நடத்தப்படுது. இந்த சமயத்தில் இந்த மண்டபத்தில் உள்ள கிளிகள் மீனாட்சி அம்மனின் பெயரை சொல்லி அழைப்பதும் அழகிய கானம் இசைப்பதும் காண்போரை மெய்சில் இருக்கும் விதத்தில் இருக்குங்க. அது மட்டும் இல்லை, மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆயிரங்கால் மண்டபத்தில் உள்ள 28 தூண்களில் இருந்து பலவிதமான இசைக்கருவிகளுடைய இசைகள் வெளிப்படுகின்றன. இதே இசை தூண்களை எந்த முறையில் அமைக்கப்பட்டிருக்குன்னு இதுவரை கண்டறிய முடியல. அது மட்டும் கோவிலில் கிழக்கு கோபுரத்தில் இருந்து மேற்கு கோபுரத்துக்கு ஒரு கோடு வரைந்தால் அது சுவாமி சன்னதியை 2ஆக பிரித்தபடி செல்லும் வகையில் இந்த கோவிலில் துல்லியமான அளவுகளும் கட்டிட கலையோடு கட்டியிருக்காங்க. இங்கு சிவபெருமானுடைய 64 திருவிளையாடல்கள் நிகழ்த்தப்பட்ட திருத்தலத்தில் இது ஒன்றுங்க. இந்த திருவிளையாடல்கள் அனைத்தும் ஒவ்வொரு மாதமும் திருவிழாவாக இன்றும் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடத்தப்பட்டு வருது. இங்கு மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள பொற்றமரை குளத்தில் பார்த்தீங்கன்னா மீன்கள் எதுவும் வசிப்பது கிடையாது. இங்கு மீன் போன்ற கண்களால் அன்னை மீனாட்சி தன்னுடைய பக்தர்களை காத்து அருள்பாலித்து வருவதால் இங்கு மீன்கள் பார்த்தீங்கன்னா வளர்வது கிடையாதுங்க. இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனுடைய கோவிலில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய சில அதிசயங்களை தெரிஞ்சுக்கொண்டோம். குறிப்பாக இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மீனாட்சிக்கு தினமும் 8 கால அபிஷேக முறைகளும் பூஜைகளும் நடத்தப்படுது. குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டுபவங்க இங்கு அதிகாலை நடத்தக்கூடிய பூஜையில் அம்பாள் பார்த்தீங்கன்னா குழந்தையாக வடிவத்தில் அலங்கரிக்கப்பட்ட காட்சியை கண்டிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும்.
நீங்களும் இந்த மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்துக்கு சென்றிருந்தீங்கன்னா, மீனாட்சி தாயே போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ வியூவர்ஸ்.